பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரே டைமில் 2 பேத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேங்க. அதுவும் ரெட் கார்டு கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பிக் பாஸில் எத்தனையோ டாஸ்க் கொடுத்துருந்தாலும் இப்போ கடைசியாக வச்சிருந்த இந்த கார் டாஸ்க் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருச்சு. பார்வதி அண்ட் கமருதீன் நீங்கள் 2 பேரும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கிறக்கே தகுதியற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி ரெட் கார்டு கொடுத்துட்டாப்ல. சாண்ட்ராக் நடந்த இந்த சம்பவத்தை எடுத்து சோசியல் மீடியா ஃபுல்லாமே எதிர்ப்பலைகள் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த பிக் பாஸில் கலந்துக்கிட்டவங்க ஆல்ரெடி பிக் பாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாண்ட்ராக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் எக்கச்சக்கமான பதிவுகளை பதிவிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. 2 ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். என்னதான் பார்வதி கொஞ்சம் வயலண்டாக நடந்துட்டு இருந்தாலும் இந்த சீசனோட தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அது பார்வதியாக தாங்க இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்வதினால தான் நிறைய எபிசோட்ஸ் ஓடிச்சு அப்படின்னு கூட சொல்லலாங்க. பார்வதி மேலே நிறைய நெகட்டிவிட்டி இருந்தாலும் இந்த சீசனோட கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது பார்வதி தான். மக்களை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டு கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு பார்வதியோட கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள்.